காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமா இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, இந்த கால வேளையிலே இவை நோக்கி பார்க்கிறோம். எங்களோடு இருந்து எங்களை பேர் சொல்லி அழைக்கிறவரே, தானியேலே என்று கூப்பிட்டு அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் வழங்கினரே, விடுதலை கொடுத்த நாயகரே, உம்மை வணங்குகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உம்முடைய பாதம் வந்திருக்கிறோம். என்னோடு இப்பொழுது கரம் கோர்த்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கௌரவப்படுத்த வேண்டுமாய், விடுதலை கொடுக்க வேண்டுமாய், மகிழ்ச்சியோடு வைக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். ஆறுதலின் தேவன் ஆண்டவரே, மன சஞ்சலங்கள் நீங்கும்படியாக, பிரச்சனைகள் ஓயும்படியாக நீர் இருக்கிறீர் என்பதை நிரூபிக்கும் ஒரு நாளாக இருக்கும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்கட்டும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலமை செபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாள் தியானத்தின் தலைப்பு தேவன் அங்கீகரிக்கும் ஜெபம். கடந்த சில நாட்களாக இந்த தொடர் போதனையை நீங்கள் கேட்டு வருகிறீர்கள். இதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துள்ள வேத பகுதி லூக்கா 11வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 முடிய. அனைத்து கிறிஸ்தவர்களாலும் நன்கு அறியப்பட்டதே பரமண்டல ஜெபம். எப்படி தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு விடை அளிக்கும் வண்ணமாக இந்த பரமண்டல ஜெபம் அமைந்துள்ளது. நாம் எப்படி ஜெபிக்கின்றோம் என்பதை விட நாம் எப்படி ஜெபித்தால் அவை தேவனால் அங்கீகரிக்கப்படும் ஜெபங்களாக இருக்கும் என்பதை அறிவது மிகவும் முக்கியமானது. ஜெபம் என்றால் என்ன? ஜெபம் என்பதில் உள்ளடங்க வேண்டிய அம்சங்கள் என்ன? எப்படிப்பட்ட ஜெபங்கள் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது போன்ற கேள்விகளுக்கு சரியான விடைகளை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி அறியாமலே பலர் ஜெபிப்பதால் தான்
அவற்றிற்கு உரிய பலன்கள் கிடைக்காமல் போகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் என்பதற்கான சரியான இலக்கணங்களை கற்றுக் கொடுத்தார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்கிற ஜெபத்தை மந்திரம் போல சொல்வது அல்ல, அதனை அடிப்படை ஆவிக்குரிய விதியாக வைத்து நாம் ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். இந்த தொடர் போதனையிலே இடம்பெற்றுள்ள வேத அடிப்படை சார்ந்த ஆழமான விளக்கங்கள் ஒரு வலிமையான ஜெப அனுபவத்திற்கு நேராக செல்ல நிச்சயமாகவே உங்களுக்கு உதவும் என்று நான் நம்புகிறேன். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் பரமண்டல ஜெபத்திற்குள் இவ்வளவு விசேஷமான உண்மைகள் இருக்கின்றதே என்று ஆச்சரியப்பட போவது அல்லது ஆச்சரியப்பட்டு கொண்டிருப்பது நிச்சயம். இந்த தினம் ஒரு சத்திய வார்த்தை நிகழ்ச்சியிலே கடந்த நாட்களாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்று இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த ஜெபம் இதில் இடம்பெற்றுள்ள மேன்மையான தெய்வீக உண்மைகள் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று நம்புகின்றேன். கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிரசன்னம் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் பரமண்டல ஜெபத்திலே எந்த பகுதியை தியானிக்க இருக்கிறோம் என்றால், லூக்கா 11:3, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். தினமும் நாம் தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றினால் தினமும் நம் தேவைகளை தர தேவன் விருப்பமாயிருக்கிறார். இதை மறந்துவிட வேண்டாம். இப்பொழுது நாம் இயேசு கற்றுத்தந்த அந்த ஜெபத்தின் 2ஆம் பகுதிக்கு கடந்து வருகிறோம். முதல் பகுதியில் அடங்கிய அந்த 3 விண்ணப்பங்களும் உம்முடைய என்ற வார்த்தையில் துவங்கியதை பார்த்தோம். இப்போது 2வது பகுதியில் வரும் 3 விண்ணப்பங்களும் எங்கள் என்ற வார்த்தையில் துவங்குவதை பார்க்கின்றோம். முதல் பகுதியிலே தேவனை பற்றிய காரியங்களை முக்கியப்படுத்தி ஜெபிப்பதை குறித்து தியானித்தோம். இப்போது தேவ சமூகத்தில் நம்மை பற்றிய காரியங்களை குறித்து ஜெபிக்கும் விதத்தை தியானிப்போம். அன்பானவர்களே, தேவனுடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுடைய அரசாட்சி நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமானவைகளை இந்த உலகத்தில் நாம் நிறைவேற்ற வேண்டும். இப்படிப்பட்ட தேவனுடைய காரியங்களை முதன்மைப்படுத்தி இந்த உலகத்தில் செயல்பட வேண்டுமானால் நம்முடைய உடல் பிரகாரமான தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டும். உடல் பிரகாரமான அவசிய தேவைகள் தரப்படாவிட்டால் நாம் ஆவிக்குரிய பிரகாரமான காரியங்களை நிறைவேற்றுவது இயலாத காரியம். அதனை நன்கு அறிந்தவராகிய நம்முடைய நாதராகிய இயேசு ஜெபத்தின் 2வது பகுதியின் முதல் விண்ணப்பமாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும் என்று கேட்கும்படி கற்றுத்தந்தார். மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தில் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்ற வாக்கியத்தை உபயோகிப்பதை இந்த ஜெபத்திலே நாம் பார்க்கிறோம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரம் என்றால் வெறும் உணவினை மட்டும் குறிப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நமக்கு அவசியமாக உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் குறிக்கிறது. இதனை பவுல் அப்போஸ்தலன் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் என்று குறிப்பிடுகிறார். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் வசனம் 17 இதற்கு ஆதாரம். ஆமன்பானவர்களே, அன்றன்றுள்ள ஆகாரம் என்பது அன்றன்றுள்ள நமக்கு அவசியமாக உள்ள அனைத்து தேவைகளையும் குறிக்கிறது. இந்த ஜெப விண்ணப்பங்கள் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒழுங்கினை நன்கு கவனித்தால் மிகவும் சுவையான உண்மைகள் வெளிப்படுகின்றன. பிதாவே, எங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் அனுதினமும் தாரும் என்று கேட்கும் உரிமை நமக்கு உள்ளது. இது நமக்கு தேவனே தந்திருக்கும் உரிமை. இங்கே தம்முடைய வாக்கின்படியே நம்முடைய தேவைகளை தர வேண்டிய பொறுப்பு தேவனுக்கும் உள்ளது. அவர் ஆவிக்குரிய காரியங்களை பற்றி மட்டும் என்னுடன் பேசு, மற்றவைகளை பற்றி என்னிடம் பேசாதே கேட்காதே என்று சொல்ல மாட்டார். பிள்ளைகளாகி நமக்கு ஆவிக்குரிய மற்றும் சரீர பிரகாரமான தேவைகளையும் தருவதற்கு நம் தேவன் விருப்பமாயிருக்கின்றார். ஆனால் எப்போது கேட்க வேண்டும், எந்த ஒழுங்கின்படி கேட்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை மகிமைப்படுத்தி வாழ்வதையே முக்கிய நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும். தேவனுடைய அரசாட்சிக்கு நாம் முழு மரியாதையும் கொடுக்க வேண்டும்.
தேவனுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வாழ்வதையே வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டிருக்க வேண்டும். மறந்துவிட வேண்டாம், ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றினால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை தர தேவன் விருப்பமாயிருக்கிறார். பெரும்பான்மையான மக்களுக்கு வாழ்க்கை என்றால் சாப்பிட வேண்டும், சுகம் அனுபவிக்க வேண்டும், ஏராளம் சேர்க்க வேண்டும் என்பவைகள் மட்டுமே. அன்பானவர்களே, நம்முடைய தேவனுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வாழ்வதையே வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட உயர்ந்த நிலைக்கு நாம் வரும்போது நமக்கு அவசியமான அனுதின தேவைகளை தேவன் தருகின்றார். மேலான நோக்கங்களை நிறைவேற்ற நாம் முன் வரும்போது நமக்கு தேவையான ஆகாரம் மற்றும் உலக பிரகாரமாக நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் தேவனிடமிருந்து பெற்றிடும் உரிமை ஒவ்வொரு விசுவாசிக்கும் உண்டு. இன்று பெரும்பான்மையான மக்களுக்கு வாழ்க்கை என்றால் சாப்பிட வேண்டும், சுகம் அனுபவிக்க வேண்டும், ஏராளம் சேர்க்க வேண்டும், இப்படிப்பட்ட எண்ணங்கள் மட்டுமே. எனவேதான் தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது கூட தங்களுடைய தேவைகளை நிறைவு செய்கின்ற ஒருவராக மட்டுமே தேவனை பார்க்கின்றனர். தேவன் என்றால் நமக்கு உணவு, உடை, இடம் மற்றும் எல்லா தேவைகளையும் தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். தேவ பக்தி என்பதே உடல் பிரகார தேவைகளை பெறுவதற்காக தான் என்பதே அநேகருடைய சிந்தனை. பிரியமானவர்களே, நாம் தேவனை நோக்கி நான் ஜெபிக்கிறேன், ஜெபிக்க ஆரம்பித்ததும் தேவனே எனக்கு உணவு தாரும், உடை தாரும், உறைவிடம் தாரும், நல்ல சுகமும் பலமும் தாரும், என் குடும்பத்தை பார்த்துக் கொள்ளும், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்ல ஆரம்பிக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவரோ நீ ஏன் நன்றாக வாழ வேண்டும் என்று கேட்டுவிட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் பதில் கொடுக்க முடியாமல் திணறுவேன். ஒருவேளை நான் இன்றைய நவீன பொருளாதார செழிப்பு உபதேசங்களிலே தவறான உபதேசத்திலே ஊறி போயிருந்தால், தேவனே நான் நன்றா இருப்பதுதானே உமது சித்தம், நான் சுகமாக வாழ்வதற்காகத்தானே இயேசு சிலுவையில் மரித்தார் என்று உற்சாகமாக பதில் சொல்லுவேன். முடிந்தால் வேதத்தில் உள்ள பல வசனங்களை சுட்டி காட்டி பேசுவேன். அவர் அத்துடன் என்னை விட்டுவிடாமல் நீ நன்றாக வாழ வேண்டும் என்று நான் ஏன் விரும்புகிறேன் என்று கேட்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் என்ன பதிலை கொடுப்பேன்? உடனே நான் தேவனே, அதுதான் உம்முடைய அன்பு, அதுதான் உம்முடைய மனதுருக்கம், அதுதான் உம்முடைய இயல்பு என்று உபதேச கருத்துக்களையே பதிலாக கொடுப்பேன். ஆனால் தேவன் என் பதில்களை கண்டு திருப்தி அடைய மாட்டார். என்னுடைய தேவைகளை தாரும் என்று விண்ணப்பிப்பதற்கு சரியான காரணங்கள் இருக்கிறது என்று எண்ண மாட்டார். அவருடைய காரியங்களை சரியாக அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ளாத என் அறியாமையை அவர் கண்டு விசனப்படுவார். ஆனால் நான் தவறான உபதேசத்தில் வளர்ந்தவன் அல்ல, பொய்யான பொருளாசை பிடித்த உபதேசங்களுக்கு மயங்கினவன் அல்ல. நான் சுகமாக வாழ்வதற்காக தான் இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று ஒருபுறம் மட்டுமே உபதேச அப்பத்தை நான் ஒருபோதும் உண்டதில்லை. நான் தேவனால் பிறப்பிக்கப்பட்டவன் அல்ல, அவரால் போதிக்கப்பட்டவனும் கூட. அன்றாட தேவைகளை நான் ஏன் உனக்கு தர வேண்டும் என்று தேவன் என்னிடம் கேட்டால் நாம் தகுந்த பதிலை கொடுக்க முடியும். தேவனே, நான் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதையே முதல் நோக்கமாக கொண்டிருக்கின்றேன். மத்தேயு 6:33 படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்கிற வசனத்தை அவருக்கு நான் எடுத்து உரைப்பேன். தேவனுடைய ராஜ்யம், கிங்டம் என்று சொல்லும் போது அவருடைய ஆளுகை என்னிலே வர வேண்டும் என்கிறது தான் தேவனுடைய ராஜ்யம். முதலாவது அவருடைய ஆளுகை. அன்பானவர்களே, நான் உம்முடைய நாமத்தை முதலாவதாக முதல் நோக்கமாக மகிமைப்படுத்துவதையே முதன்மையானதாக பிரையாரிட்டியாக நான் வைத்துள்ளேன். கிறிஸ்தவர்களே, விசுவாசிகளே, பரிசுத்தவான்களே, நீதிமான்களே, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களுடைய முதல் பிரையாரிட்டி, வாட் இஸ் யுவர் டாப் பிரையாரிட்டி? முதன்மையான இடம் யாருக்கு உங்கள் வாழ்க்கையிலே? உம்முடைய அரசாட்சியினிடம் நடைபெற என்னை ஒப்புக் கொடுத்திருக்கின்றேன். உம்முடைய சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றுவதே லட்சியம். இவைகளை நான் நிறைவேற்ற எனக்கு தேவையான உடை, உறைவிடம், உணவு ஆகியவற்றை நீ தர வேண்டும் என்று சொல்லுவேன். ஆமருமையானவர்களே,
இந்த உலகத்தில் நமக்கு தேவையானவர்களை தருவதற்கு தேவன் கடமைப்பட்டுள்ளார். ஆனால் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி வாழுதல், தேவனின் அரசாட்சிக்கு உட்படுதல், தேவ சித்தம் செய்தல் ஆகியவையே நம்முடைய முதல் கடமைகளாக இருக்க வேண்டும். என்னுடைய கடமைகளில் நான் தவறாமல் இருந்தால் தேவன் தம்முடைய கடமைகளை ஒருபோதும் நிறைவேற்றாமல் போக மாட்டார். அநேகர் ஜெபிப்பது, அதிகமாக ஜெபிப்பது உண்மைதான், உபவாசிப்பது உண்மைதான், உடலை ஒடுக்குவது உண்மைதான். ஆனாலும் தேவன் அருளும் நன்மைகளை அவர்களால் பெற முடியாமல் அவ்வப்போது சோர்ந்து போகிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்திருக்கிறீர்களா? காரணம் என்ன அருமையானவர்களே? அவர்களுடைய அதிகமான ஜெபங்களும் உபவாசங்களும் தேவனை மையம் கொண்டிருக்கவில்லை. அவர்கள் எதையோ மையம் கொண்டு போதகர்களை அல்லது ஊழியங்களை ஏதோ ஒன்றை மையம் வைத்துக் கொண்டு உபவாசிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். தேவனை மையம் கொண்டிருங்கள். The center point is Jesus Christ. அப்படிப்பட்ட ஜனங்கள் உலக பிரகார தேவைகளோடு சம்பந்தப்பட்டவர்களுக்காகவே ஜெபிக்கின்றார்கள். தங்கள் வாழ்க்கை பிரச்சனைகளின் தீர்வுகளுக்காக மட்டுமே உபவாசிக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கையில் உண்மை லட்சியங்கள் இல்லை என்றுதான் நாம் சொல்ல முடியும். தேவன் விரும்பும் உயர்ந்த நோக்கங்கள் இல்லை என்றுதான் நாம் சொல்ல முடியும். அவர்கள் நன்றாக இருக்க விரும்புவதில் தவறில்லை. ஆனால் இதற்காக நன்றாக இருக்க வேண்டும் என்ற கேள்விக்கு உரிய பதில் அவர்களிடமில்லை. அன்பானவர்களே, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை சம்பந்தப்பட்டவர்களாக மட்டுமல்ல, ஆன்மீக உணர்வுகள் உடையவர்களாக மட்டுமல்ல, நாம் வாழ்வது தேவனுக்காக. நம்முடைய தேவைகளுக்கான விண்ணப்பங்களை பணிவுடன் கேட்கின்றார். அங்கே நம்முடைய விண்ணப்பங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்படுகின்றன. ஆமென். அன்புள்ள பரமபிதாவே, ஆழமான உம்முடைய இந்த பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, என்று நீர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று சொல்லி நாங்கள் இன்று தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அழகாக எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீர். நாங்கள் செய்த தவறுகள், ஆண்டவரே, நாங்கள் யாரை மையம் கொண்டிருக்க வேண்டும், முதலாவது நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்கிறதெல்லாம் அழகாக கற்றுத்தந்தீர். உணர்வு உள்ளவர்களாக்கும், எங்கள் ஒவ்வொருவரையும் ஞானம் உள்ளவர்களாக்கும். அறிவு இருக்கிறதப்பா, அதை அறிவை ஞானமாக நாங்கள் பயன்படுத்த உதவி செய்யும். உமக்கே முதலிடம், உடைய ராஜ்யத்திற்கே முதலிடம், நீர் மகிமைப்படுவதற்கே என்னுடைய வாழ்க்கையில் முதலிடம் என்று சொல்லி என்னோட இப்பொழுது தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்த்த வேண்டுமாய், ஆசீர்வதிக்க வேண்டுமாய், உடை உறவிட மட்டுமல்ல, எல்லா வளங்களையும் சிறப்பாக கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய பரிசுத்தம் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் விளங்குவதாக காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். மனிதர்களும் விசுவாசிகள்